அசல் ரூ. 1000 வட்டி 7.12% மார்ச் 9, 2012 இருந்து மே 21, 2012 வரை தனி வட்டி கணக்குன்னு சொல்லியிருக்காங்க. அசல் 1820 ரூபா சொல்லியிருக்காங்க. 1820 ரூபா இன்ட்டு வட்டி 7.5%. அதாவது 7.1/2%. ஸோ இது கலப்பு பணத்தில் இருக்கு. அப்போ 2 × 7 14. 14 + 1 15/2. ஸோ இங்க சதவீதம் வரும். சதவீதம்னா கீழே 100 வரும். அப்போ 2 × 100 200 இன்ட்டு இங்க பாருங்க டைம் பார்த்தோம்னா மார்ச் 9, 2012 இருந்து மே 21, 2012 வரைக்கும் மொத்தமா பார்த்தோம்னா 73 நாள் வருது. 73 நாள். அப்ப 73 வகுத்தல் 365 போட்டுக்கணும். இந்த மாதிரி நாட்கள் வந்துச்சுன்னா டிவைட்ல, அதாவது டினாமினேட்டர்ல 365 நாள் போட்டுக்கணும். இதை அப்படியே கேன்சல் பண்ணா 1/5. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்க 5ஆல கேன்சல் பண்ணா இங்க 3. ஸோ அகைன் 2ஆல கேன்சல் பண்ணா இங்க 9 1. இங்க ஸோ பேலன்ஸ் பார்த்தோம்னா 91. இங்கே ஒரு 3 இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. 1 × 3 3 3 × 9 27. ஸோ வகுத்தில் பாருங்க இங்கே ஒரு 10 ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ ஒரு புள்ளி வச்சுமா 27.3. ஸோ அசல் 1820 ரூபாய்க்கு 7.5% வட்டி விகிதத்தில் மார்ச் 9, 2012 இருந்து மே 21, 2012 வரைக்கும் கிடைக்கக்கூடிய தனி வட்டி பார்த்தோம்னா 27.3 பைசா, 27.30 பைசா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. அசல் ரூ. 10,950க்கு 10% வட்டி வீதத்தில் 42 நாட்களுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி கணக்கு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிருக்க ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.